எல்லாமே தான் அடங்குது. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித் தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து. வணக்கம் 360 நேயர்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 21 நாள் கிடச்சிருக்குல்ல, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னா, எந்த ஒரு பிரெயினும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகிறேன், யோகா பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 21 நாள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 21 நாள் ரெகுலராக உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். இந்த ஹேபிட்டாக ஒருத்தரை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி. ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து நல்ல பழக்கம் வரணும்னு சொன்னால் ஒரு ரிசர்ச் படி பிரெயினில் போயிட்டு டெம்பரரி பிரெயின் இருக்கும் ஒரு ஏரியா, அந்த தெலமஸ்லேருந்து கார்டெக்ஸில் போய் சேவ் ஆகி அது பர்மனெண்ட்டாக உங்கள் ஹேபிட் ஆகிறதுக்கு 21 நாளாகவும் சொல்லுவாங்க. இந்த 21 நாளை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ஸ்டார்டிங் பேசிக்காக ஒருவரோட பிரச்சனை என்னென்னா, சார் இன்றைக்கே நான் சில விஷயம் ஆரம்பிக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணால் 1.5 மணி நேரம் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுங்க பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி யோகா பண்ணுறேன், நாளைக்கு பாருங்க பண்ண மாட்டாங்க. இந்த டேல மினிமம் 2 மினிட்ஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் போதும் சார், நாளைக்கு 25 செகண்ட்ஸ்னா உங்களை அறியாமல் ஒரு பேஷன் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த தப்பு பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தப்பு பண்ணுறதுனா என்னன்னு மெயின் பண்ணுறேன்னா, அந்த வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் நான் இப்போது குவாரண்டைன் அப்போ எனக்கு கால் நிறைய வந்தது. என்னென்னா, சார் உட்காரும் போது நாங்கள் பொசிஷன் மாற்றுறோம், பேக் பெயின் வருது, ஆஃபீஸ் போகும்போது கூட வலி இல்லை, இப்போ கழுத்து வலி வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 5 கேஸாவது பார்த்தோம். என்னென்னா, தே செட் சார் பெயின் இருக்குது, ஷோல்டரில் ஃபுல்லாக வலிக்குது அந்த மவுஸ் பிடிச்சின்னு சொன்னாங்க. இது நார்மலாக பேக் பெயின் ஏற்கனவே இருக்கவங்க டிஸ்க் பிளாப்ஸாக இருந்ததுன்னா சம்மணம் போட்டு உட்காந்தாங்கன்னா வலி இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படின்னு என்னென்னா, நார்மலாக டிஸ்பிளாப்ஸ் இருக்கவங்க சம்மணம் போட்டு உட்காரும் போது டிஸ்கோட ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் கிராஸ் லெக் சிட்டிங்லேயோ இல்லை பெட் மேலே உட்காந்து கம்ப்யூட்டர் பண்ணும்போது வலி ஜாஸ்தி ஆகும். இது ஏன்னா நீங்கள் பெட் மேலே உட்காரும் போதே பாருங்க, சமணம் போட்டு உட்காரும் போது நம்மளுடைய முன்னாடி ஸ்லவுச் ஆகும். ஸோ ஸ்லவுச் ஆகும்போது டிஸ்க் ஓவர் ப்ரெஷர்ஸ் ஆகிட்டு போஸ்ட்ரோ லேட்டரல் டிஸ்பிளாப்ஸ் இருக்கிற இடத்துல கம்ப்ரெஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது பெயின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த இருக்கிற மித்த 10 டேஸை ஒரு சேர் போட்டுட்டு சிஸ்டமை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது என்னென்னா, சேரில் உட்காரும் போதுமே ரொம்ப நேரம் கண்டினியூஸாக உட்காராம எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுங்க. அகைன் ஒரு ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க, 20 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்தீங்கனாலே மசிலோட RSI ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி கம்மியாகுது. சார் ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரினா என்னன்னா, ரிப்பீட்டாக ஒரு மசில் லோடு பண்ணிட்டே இருக்கேன். சப்போஸ் இது நான் நார்மல் போஸ்டர், என்னோட போஸ்டர் நான் இந்த போஸ்டர்லேயே ஹோல்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு வலி இருக்காது. மேபி ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ ஸ்லோவாக இதே போஸ்டர் ஹோல்ட் பண்ணும்போது இது நார்மல் போஸ்டராக இருந்தாலும் பெயின் வரும். ஸோ இந்த பெயினை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கலாம். இதே மாதிரி பேக்கு, நெக்கு எல்லா பொசிஷனுமே 20 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுங்க. சிஸ்டம் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா சிஸ்டமை கம்பல்சரி உங்களோட லேப்டாப்போட இந்த செஸ்ட் ஹைட்டில் வச்சுட்டு லேப்டாப் யூஸ் பண்ண பாருங்க. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப காமனாக ஒரு வலி வரும். இந்த பேர் கார்பெண்டல் நெல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத் இல்லை, வீட்டில் ஏதாவது இந்த டர்க்கி டவெல்லாம் இருந்ததுன்னா மடிச்சு இந்த கிளாத்தை வச்சு யூஸ் பண்ணலாம். எல்போ ரெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எல்போ லோடிங்கில் இல்லாமல் எல்போ வெளியில் அவையில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பெயின் வரும். ஏன்னா ஆஃப் லோடிங்கில் சில மசில்ஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக வேலை செய்யும்போது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ எல்போ ஷுட் பி ரெஸ்ட். நெக்ஸ்ட் ரெஸ்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் டர்க்கி டவல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சுக்கிறது என்னன்னா, இந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் ஒன்று இருக்குது. இந்த அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம் என்னன்னா, எல்லாருமே வேலை செய்யும்போது இந்த பொசிஷன் போகிறோம். இந்த பொசிஷன் போகிறது தப்பு சொல்லலை. ட்ரை டு மெயின்டைன் நியூட்ரல் பொசிஷன். இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணுங்க. சார் இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணல, சிஸ்டம் ஹேபிச்சுவலாக எனக்கு இப்படியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியது, கையை கழுத்து பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேலேயும் பார்க்கணும், கையும் பின்னாடி தள்ளணும், உடம்பையும் மேலே தூக்கணும், ஜஸ்ட் முன்னாடி வரணும். இந்த 3 பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க, செகண்ட் கையும் போகணும், தேர்டு ஸ்பைன். இது 3த்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பொசிஷன்ல மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எவ்ரி 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா 99% ஆஃப் யுவர் மெக்கானிக்கல் நெக் பெயினை டிராஸ்டிக்காக அரெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதாவது என்னன்னா, மெக்கானிக்கல் நெக் பெயின்றது இந்த வேலை செய்யறதுனால வர வழி அரெஸ்ட் பண்ணலாம். இது என்ன பிரச்சனை சார், நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்றதுதான் கரெக்ட் தான், ஆனால் என்ன பிரச்சனைன்னா அதை பண்ணுறதுக்கு மறந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வலி ஒன்ஸ் ஒன்று வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் போனாலும் ஆர்த்தோபெடிஷன் போனாலும் நார்மல் டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் செலவு, அசஸ்மெண்ட், செக்அப் இதெல்லாம் இருக்கும். எல்லாத்தோட அதாவது என்னன்னா, ஷார்ட்டானா ஒரு சர்விகல் ஸ்பாலஸ் இருக்கு, ஒரு ரேடியேட்டிங் பெயின் இருக்கு, ஒரு டிஸ்க் பிளாப்ஸ் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பீரியட்ல வெர்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சர்ஜரியோ இன்னொரு டிஸ்டோமி சர்ஜரியோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் லட்சக்கணக்கில் ஆகுது. அதை ஓவர் கம் பண்ற சிம்பிள் மெத்தட் என்னன்னா, இப்ப பேசிக் எல்லாருமே என்னன்னா, சரி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த இக்னோரன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. அதுதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 செகண்டுக்கு பேசிக் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நெக்ஸ்ட் டே உங்களை அறியாம ஒரு பேஷன் வரும், எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு
ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஃபோன் ஹேண்ட்லிங். இந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணும்போது முடிஞ்சா ப்ளூடூத் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ளூடூத் எதுக்காக என்ன சொல்றேன்னா, நாட் ஃபார் மார்க்கெட்டிங் ஃபார் ப்ளூடூத். அட்லீஸ்ட் நீங்க அதை காதில் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களாரையுமே ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆயிடும். மெயினா இந்த மசில் நீங்க போனை இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சில மசில் குரூப் ஷார்ட்னா அது மெயினா இந்த சுப்ராஸ்பைனேட்டஸ் ஒரு சதை, அதையும் பிளஸ் இந்த அப்பர் ட்ரெபீசியஸ் ஒரு சதை, இதுதான் ரொம்ப காமன். எல்லாருக்குமே கழுத்துல கை வச்சிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால பெயின் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் பெயின் இருக்கும். அங்க தொட்டிங்கன்னா வேலை செய்யும் போது எல்லாருக்குமே அந்த வலி வருது, சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இங்க வலி வருதுன்னு சொல்லுவாங்க, இங்க பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மசில் ஏன் லோட் ஆகுதுன்னா அந்த மசில் ஷார்ட் ஆகிறதான் லோட் ஆகுது. அந்த மசில் ஷார்ட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், கீழே இறக்கணும். எதர் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம், இல்ல சும்மா இந்த பிரேசிங் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பிரேசிங் பண்ணலாம். இதை பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் மசில்ல இருக்க லோடு வந்து டிராஸ்டிக்கா குறையும். இது எப்போ பண்ணும் சார், காலையில மட்டும் பண்ணுமானா கிடையாது. சப்போஸ் ஒரு 8 hours ஒர்க் பண்றீங்கன்னா எவ்ரி 1 hour அட்லீஸ்ட் 20 minutes ஒரு தடவை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மசில் லோட் ஆகுது கம்மி பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட். சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சார், எனக்கு வந்து ஃபுல் டே எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்ல, ஒர்க் இருக்கு, பிஸி ஷெட்யூல், போனே தான் வச்சுட்டு இருப்பேன்னு சொன்னீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 3 டெக்னிக் சொல்றேன். இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, இந்த ஷோல்டர் கர்வ் எல்லாத்துக்கும் சேர்த்து வெறும் தண்டால் எடுத்தா போதும். ஆனா எடுத்தவொடனே நிறைய பண்ணணும்னு நினைக்காதீங்க. கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னா முட்டி போட்டு தண்டால் எடுங்க. நல்லா தண்டால் ஏற்கனவே பண்றேன், மசில் நல்லா எஃபோர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க டிராஸ்டிக்கா ஆஸ்யூஷுவல் நார்மல் தண்டால் எடுக்கிறது, அந்த புஷ்அப்ஸ் சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அப்பர் லிம் டோட்டலா முடிஞ்சு போச்சு. இந்த அப்பர் லிம் பண்ணும்போது இந்த ட்ரெபீசியஸ் பின்னாடி இருக்க ஸ்கேப்புலா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது முதுகுல எல்லாம் வலி வரும். இந்த வலி ஓவர் கம் பண்ணலாம். அப்படி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்ன்றது இந்த அப்டோமன் ரீஜன், தொராக்கோ லம்பார் ஃபேஷியம், பின்னாடி இருக்க பேக் ரீஜன். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பிளாங்க்ன்றது தெரியும் நினைக்கிறேன். நெட்ல போயிட்டு PLANK அயன் மேன் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இது யாரால 90 seconds அவங்களால அந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு பேக் பெயினே வராதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு பேக் பெயின் இல்லைன்னு அர்த்தம். அவங்களால 20-30 seconds தான் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு சொன்னா அவங்களுக்கு பெயின் வரும்னு அர்த்தம். ஒருவேளை 20 seconds தான் முடியுதுன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பெயின் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு வந்து பேக் எப்படி இருக்கு, கோர் மசில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சொன்னது புஷ்அப்ஸ், எல்லா மசிலும் கவர் ஆயிடும். அப்புறம் இந்த மிடில் போர்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நார்மலா பிளாங்க் மட்டும் பண்ணலாம். மூணாவது முக்கியமான இந்த காலுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்குவாட்ஸ். இந்த கையை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் உட்காந்து எந்திரிச்சாலே போதும். ஸ்குவாட்டிங் நீங்க பண்ணாலே ஆல்மோஸ்ட் காலில் இருக்க மொத்த மசில் ஆக்டிவேட் ஆயிடும். சார் எனக்கு கால மசில் கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் ட்ரை பண்ணலாம். அந்த திங்க் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஃபிகர் ஆஃப் 8ல நடக்கிறது. இது 3 பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் பாடியில் இருக்க மொத்த மசிலும் கவர் ஆயிடும். நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியலாம். நான் திருப்பி சொல்றேன், எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 21 நாள் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். சார் ஒருவேளை இன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறேன், இன்னொரு 21 நாள் இல்லைன்னு சொன்னா பிரெயினோட தன்மையே பிரெயினை வந்து ஒரு விஷயமா பார்க்காம அது ஒரு ஆப்ஜெக்டா பாருங்க. இது என்ன பண்ணா நம்மளுக்கு கேட்கும். இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணீங்கன்னா நல்லா வரும். ஏன்னா பிரெயினுக்கு ஒரு சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் போகும்போது பிரெயின் பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் எக்ஸாம் நல்லா எழுதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரெயினை வந்து ஒரு மெக்கானிக்கா பாருங்க, ஒரு மிஷினா பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தேவை, இதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து ஒரு வேலை ஒரு பிரெயினுக்கு வந்து சோடியம் கம்மியாக கொடுக்குறேன், உப்பு சரியா சாப்பிடலன்னு சொன்னா சோடியம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், நம்மள அறியாம ட்ரௌசியாவே இருக்கும். சப்போஸ் நார்மலா 135 to 150 இருக்குன்னா ஒரு 120 110 எல்லாம் வந்துச்சு வேல்யூன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ட்ரௌசியாவே இருக்கும், டயர்டாக இருக்கும், எந்திரிச்சு போகவே தோணாது. இதே ஒரு நார்மல் ஐடியில் மெயின்டைன் பண்ணால் நார்மலாக இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா சோடியம் கம்மியாச்சு பிரெயினில், ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா அதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு பிரெயினுக்கு ஒன்றும் சென்ஸ் பண்ணலன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பிரெயினை ஒரு மிஷினாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அந்த மிஷினாக பார்த்தீங்கன்னா பிரெயின் என்ன தேவை, உனக்கு ஹேபிட் வேணும். ஹேபிட் என்னன்னா எப்படின்னு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எழுதுனீங்கன்னா வந்துடும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னன்னா ஜஸ்ட் ஒரு 1 2 3 போட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்குவாங்க. இந்த ஒர்க்கை நான் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு டிக் போட்டுட்டு அந்தந்த ஒர்க்கை முடிச்சுட்டே வாங்க. லாஸ்ட் வந்து யாருக்காவது பெயின் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ முதுகுல வலி இருக்கு சார், ஆல்ரெடி எனக்கு வலி இருக்கு, இந்த முதுகுல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், இப்போ இத்தனை நாள் நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி எனக்கு பெயின் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் முதுகுல ஏதாவது ஒரு பில்லோ மாதிரி ஏதாவது முதுகுல வச்சுட்டு கைஃபோட்டிக் ரிவர்ஸ் கரெக்ஷன் பாருங்க, கூகுளில் பார்த்தாலும் சரி. இந்த கைஃபோர்ஸ் என்னன்னா ஒன்னும் இப்படி கூன் போட்டிருக்காங்க, அதுக்கு ரிவர்ஸ் என்னன்னா முதுகுல ஒரு பில்லோ மாதிரி போட்டு ரிட்ராக்ஷன் அப்படியே அந்த பொசிஷன்ல மட்டும் அட்லீஸ்ட் 20 minutes, காலையில் 20 minutes பிஃபோர் ஃபுட்டு, ஈவினிங் 20 minutes பிஃபோர் ஃபுட்டு. இதை செஞ்சாலே டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து நார்மலாகவே ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, பெயின் ஆகிட்டு இருக்குன்னா பாடியில் மைட் பி கால்சியம் கம்மியாக இருக்கலாம். கால்சியம் கம்மியாக இருக்கு, டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் கூகுளில் போனீங்கன்னா கொஞ்சம் எல்லா டயட்டும் பேட்டர்னஸ் எல்லாமே இருக்கு. இதில் மெயினாக கால்சியம் ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பால், ராகி கஞ்சி, பிரண்டை துவையல், முருங்கத்தான் சூப்பு, கேழ்வரகு, பசும்பால், ஐ மீன் அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வெத்தலை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். இது நிறைய சாப்பிடுங்க. இதை தவிர்த்து வைட்டமின் டியும் ஒரு சோர்ஸ் கால்சியம் உள்ள அப்சர்வ் பண்றதுக்கு. இந்த வைட்டமின் டிக்கு எதர் காலையில் ஒரு 11 to 3 மணி வரையும் ஒரு 7 நிமிஷமாவது சன்லைட்ல நிற்கலாம். இல்லை சார் ரொம்ப சன்லைட்ல போனால் ரொம்ப ஹீட் பண்ணலாம் வரும்னு சொன்னீங்கன்னா
ஈவினிங் 4 to 5 அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ். சார் இந்த கொரோனா டைமில் வெளியில் போகணும்லாம் சொல்லலை, மாடியில் அட்லீஸ்ட் போயிட்டு மினிமல் கிளாதிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வைட்டமின் டி இருக்கும். நிறைய டேப்லெட்ஸ்லாம் இருக்குது லைக் டி ரைஸ் எல்லாம், அதோட அப்சார்ப்ஷன் ரேட்டோட நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ஜாஸ்தி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் மாடியில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வைட்டமின் டி இருக்கும். ஸோ டயட்டும் கவர் பண்ணிட்டேன்னா எக்ஸசைஸும் சொல்லிட்டேன். பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல் பண்ண வேண்டாம், பேசிக். சார் இது எடுத்தோடனே நான் புஷ்அப்ஸ் பண்ணேன் பெயின் வருது, உட்காந்து இருந்துச்சு பெயின் வருதுன்னா எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு எத்தனை ரெப்புன்னு பாருங்க. இன்னைக்கே வந்து நான் 30-40 பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து டோம்ஸ்னு சொல்லுவாங்க, டிலேட் ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ். அந்த பெயின் வந்துச்சுன்னா அதுவும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மற்றபடி நார்மலாக வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய ஒர்க் வந்து ஃபோனில் இருந்துச்சுன்னு சொன்னால், ஹேண்ட்லிங் இருந்தால் ஃபோனை ப்ளூடூத் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபோனை ரிப்பீட்டாக இதே பொசிஷனில் பிடிக்காதீங்க. ஃபோனோட வே வந்து ரைட் சைடில் ஜாஸ்தி பாதிக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபோனை ஒரு வேளை எனக்கு ப்ளூடூத் இல்லை நான் இப்போ வாங்க முடியாதுன்னு சொன்னால் கூட ஹெட்செட் போட்டு ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரிப்பீட்டடாக வந்து ஃபோனும் பண்ணாதீங்க, அதுவும் ஐ திங்க் பிரெயின் அகைன் டேமேஜ் பண்ணும். ஸோ எவ்ரி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே இப்போ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பண்ணி அட்லீஸ்ட் நைட் டைம் ஆச்சுனாலே அந்த பிரைட்னஸ் வந்து நைட் மோடில் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பிரைட்னஸை மேக்ஸிமம் குறைங்க. இது என்னன்னா இது எல்லாமே சொல்றது ஈஸி சார், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்லாம், பட் இதை பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் வந்து ஃபோன் வந்துச்சு, ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.